शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लाद नारदपराशर पुण्डरीक व्यासाम्बरीषशुकशौनकभीष्मदाल्भ्यान् रुक्माङ्गरार्जुनवसिष्ठविभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महराह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाघान् भक्ताङ्ग्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीवत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। व्याससंविधिक्तनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराङ्क्षरात्मजं वन्दे शुकदारं तपोनिधम्। कृष्णं कमलभद्राक्षं पुण्यश्रवणकीर्तनं வாசுதேவன் ஜெகத்யோனிம் நோமி நாராயணம் ஹரிம். கிருஷ்ண பகவானுக்கு அஷ்டமகிஷிகள். அதில் ஜாம்பவானுடைய புத்திரி ஜாம்பவதி, அவனுடைய 10 பேர் பசங்கள் ஒத்தத்தாளுக்கும் 80 அனுப்பியெல்லாம் சொல்லியிருக்கேன். இவா ஏன்னா வேதம் என்ன சொல்றதுன்னு ரஷா ஆஸ்ரான் புத்தியான் புத்திரான் நாதேஹி பெருமை காதிசங்கிருதி இது வேதத்தில் சொல்லக்கூடிய ஆசீர்வாத மந்திரம். 10 பேர் பிள்ளைகளை பெற்று 11வது குழந்தையாக இடமானதை பார்த்துக்கோன்னு அதனுடைய அர்த்தம். ஆனா ஒரு காலத்துக்குள்ளே அதெல்லாம் பரிந்திருந்தான். இப்போ எல்லாம் நிறுத்திருக்க காரணம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாதான் உதாரணம் இருக்கு. ஸோ 10 பேர் வருஷங்களுக்குள்ள ஒத்தன் சாம்பன் அப்படின்னு ஜாம்பவதி புத்திரன். அவன் கிருஷ்ணன் மாதிரியே ரொம்ப சாகசக்கியத்தோடு இருந்தான். அப்படின்னு என்ன, வெரி குட் ஃபைட்டர். அபிமன்யு மாதிரி ஃபைட் பண்ணி மாட்டின்று 5-6 பேரை சேர்த்து அவனுடைய ரத்தங்கிரை எல்லாம் இது பண்ணி தடுத்து வைக்கிறான். இன்னைக்கு என்ன கதை அப்படின்னா, அந்த சாம்பனுடைய விவாகம். சாம்பன் என்றவன் ஜாம்பவதி புத்திரன், ஜாம்பவதி கிருஷ்ணபுத்திரன். இவன் என்ன பண்றான் அப்படின்னா, லக்ஷ்மணா அப்படின்னு துரியோதனி ஒரு பெண். அந்த பெண்ணை இந்த ஸ்வயம்பர ரூபத்துக்குள்ள எடுத்துட்டு வந்துடுறான். சரி, யாரா இவன்? இவெல்லாம் கொல்லா பசங்கள், அவளுக்கு ஒண்ணுமே திறமையே இல்லை. வை ஷுட் பி என்கரேஜ் அப்படின்னு யுத்தத்துக்கு பெற யார் இருக்கிறா? கர்ணன், துரியோதனன், இன்னும் 5-6 பேர் ரத்திக்கால் குருவம்சத்வா வந்திருந்த இவன் என்ன பண்றான் அப்படின்னா, 6 பேருக்கு 6 விதமான பானத்தை விட்டு எல்லாரையும் ஒரு பக்கம் கீழே தள்ளுறான். இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்படியும் இருக்கானா, மொத்தம் 6 பேர் பண்றான் அப்படின்னு. அப்புறம் 6 பேரும் வந்திருந்த இவனுக்கு எல்லாம் ஒரு ரத்தம் பானம் எல்லாத்தையும் கீழே போடிச்சு அவனை கட்டிண்டு குரு வம்சத்துக்கு கொண்டு விடுறான், ஹஸ்தினாபுரத்துக்கு கொண்டு விடுறான். அப்போ இந்த விஷயம் போய் நாரதர் போய் சொல்றார். யாருக்கு? கண்ணனுக்கு. கண்ணனுக்கு கோபம் வருது. பலராமன் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னுட்டு நேரம் வந்து கேம்ப் பண்ணி, சரி இப்படின்னு பலராமன் வந்திருக்கேன், நாங்கள் சண்டை பிடிக்க சரியில்ல, அந்த பையன் ஸ்வயம்பரம் பண்ணிட்டு இருக்கான், பண்ணி அனுப்பிச்சிடுங்கோ அப்படின்னு வந்து சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், துரியோதனன் திமிரு ஜாஸ்தி, அவனுக்கு கண்ணபிரான் ஒரு ராஜாவா, நீங்க எல்லாம் கொல்லாள், நீங்க எங்கிருந்து நீங்க வளர்ந்திருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஆறுதில்லை அப்படின்றான். அப்படியா? பண்டரின் ஹஸ்தினாபுரத்தை இழுத்துறான் தன்னுடைய கலப்பையால. ஹஸ்தினாபுரத்தை இழுத்து கங்கை பக்கம் இழுக்கிறான். அப்போ ஊரெல்லாம் கவுந்து போறபடி யாருது. அப்போ ஓடி வர எல்லாரும், இல்லை இல்லை என் கல்யாணம் பண்ணிக்கோங்கோ, ஹஸ்தினாபுரத்தை உருட்டுவிட வேண்டாம், நீர் சங்கேஸ்வர ரூபி, நீர் பகவானுக்கு அசிஸ்டண்டாய் பிறந்தவர், உம்மடிக்கு சக்தி யாரும் இல்லை, பேரே பலராமன், சாமானியமான ராமன் இல்லை, நீர் நான் ஆதிசேஷருக்கு கஷ்ட சங்கடபந்தர் வெங்கடரமணான் விழுந்து சேர்த்தி அவனை சிரிச்சுண்டு காப்பாத்தினேன். எல்லாம் அவனுக்கு நிறைய புலவழி எல்லாம் கொடுத்து அனுப்புறான். எதுக்கு? துவாரகை.
துவாரகையில் சாம்பருக்கு இந்த லக்ஷ்மணா அந்த துரியோதனர் பண்ணி கல்யாணம். இது கதை இன்னைக்கு. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ரீ சுகவாச்சா சுகபிரம்மம் பண்றாரு. சாம்ப விவாகம், அப்புறம் கௌரவ பலராமனுக்கு கோபம் அப்புறம் அவன் கோபத்தை மீட்டு அப்புறம் கல்யாணம் நடக்குது. துரியோதன சுதாம்ராஜன் லக்ஷ்மணாம் சுபரிஞ்சயகா ஸ்வயம்பரஸ்தாம் அஹரத் சாம்போ ஜாம்பவதி சுதகா. துரியோதன பெண்ணானவள் லக்ஷ்மணா என்ற ஒரு பெண்ணை சமிதிஞ்சயகா நல்ல வீரனான ஸ்வயம்பரஸ்தாம் அகரத்து ஸ்வயம்பரத்துக்காக அரேஞ்ச் பண்ணப்போ போய் சாம்போ ஜாம்பவதி சுதகா, ஜாம்பவனுடைய புத்திரி ஜாம்பவதி, அவருடைய புத்திரம் சாம்பன். அந்த சாம்பனுக்கு என்ன பண்ணான், ஸ்வயம்பரத்தாலே அந்த லக்ஷ்மணான்ற பெண்ணை கூட்டிட்டு வந்துடும். ஆனா வென்றன் வந்துடும். கௌரவாக குபிதா ஊச்சுஹு துர்வினீத்தோ அயம் அர்மகா. இவன் யான்றா துஷ்டன். இவன் ஏதோ எது குலத்துல பிறந்தானா, மாடு காக்குற குலத்துக்குள்ள இந்த மாதிரி நம்ம பெண்கள் எப்படி கொடுத்துருத. கதர்த்தி கிருத்தியனஹா கன்யாம் அகாமாம் அஹரத் பலாத்து, பலத்தால் இழுத்துட்டு போயிட்டானே இவன். அவளுக்கு இவனு மேல் ஆயுஷே இல்லை, அகாமாம் அப்படின்றான். இப்படி இழுத்துட்டு போயிட்டானே இவன், சரியில்லை அப்படின்னு. பத்னி தேமம் துர்வினீத்தம், இவனை கட்டி போடுங்கோ. கிம் கரிஷ்யந்தி விஷ்ணயகா, விஷ்ணு வம்சத்துல பிறந்தா என்ன பண்றா, மாடு மேய்க்கிறவா. வத்னி தேமம் துர்வினீத்தம் கிம் கரிஷ்யந்தி விஷ்ணயகா, இவனை கட்டி போடுங்கோ. ஏ அஸ்மாத் பிரசாதோ உபசிதாம் தத்தாம் நோ புஞ்சித்தே மிகிம், நாங்களுக்கு கொடுத்திருக்கிற பிச்சையாலே அவா வளர்ந்துருக்கா. இல்ல அந்த அன்னைக்கோ அவளை பைத்திரமை போட்டு இருந்தோம். ஏ அஸ்மத் பிரசாதோபசிதாம் தத்தாம் நோ பஞ்சதே மிகிம் நிகிரீஹீதம் சுதம் ஸ்ருத்வா. சரி அப்படின்ட்டு யத்யேஷ்யந்தீஹ விருஷ்ணயகா பக்ரதப்பா சமம் யாந்தி பிராணா இவன் சம்யதாகா. ஒருவேளை அவனை கட்டி போட்டுட்டாக்கா இவா ஓடி வர அங்கன்னு எங்களுக்கு விஷ்ணிகள் எல்லாம், அவ தர்ப்பம் குழையிறது, கொழுப்பு அடங்கிறது அப்படின்னு பிளான் சொல்றோம். இதி கரணஹா, யார் யார் கரணன், ஷலஹா ஷல்யன், பூரி யஜ்ஞா, பூரி யஜ்யன் அர்த்தம், யஜ்ஞகேத்து பூரியின் அர்த்தம், யஜ்ஞகேத்துன்னு அர்த்தம். சுயோதனஹா துரியோதனம், சாம்பம் சாம்பம் ஆறாவம், இவ இந்த பக்கத்துவம். இவ 5 பேர். சாம்பம் மாரே விரேபத்தம் கிருஷ்ண விருத்தானுமோதித்தா குரு விருத்த அனுமோதித்தாக. அதுக்கு அவனை கட்டி போடுறதுக்கா 6 பேர் கிளம்ப. இவன் என்ன பண்ணான், திருஷ்டுவா அனுதாவத சாம்போ தாத்தராஷ்டிரான் மகாரதகா, திருத்தராஷ்டிர குலத்து 6 பேர் ஓட்டிட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சு அந்த சாம்பர் என்ன பண்ணான், பிரகிருஹ்ய ருச்சிரம் சாபம் தஸ்தௌ சிம்ம இவை கலஹா. சிம்மத்தின் மாதிரி அவ 6 பேர் ஒரு வெளி நல்ல வில்ல எடுத்துட்டு வந்திருந்தான். தந்தே ஜிகிருக்ஷாக குர்தாக திட்டு திட்டை பாஷணகா. அவனை பார்த்து ஆசாத்திய தன்வினோபானைஹி கருணாக்கிரண்ய சமாக்கிரன், ஏய் நில்லுரா நில்லுரா அப்படின்னு சொல்லி அவன் மேல் வானத்தை விடுற. சோ அபவித்த குருஷ்ரேஷ்டா குருவெறி எதிரந்தனா, அந்த குருக்களாலே 6 பேரால் பலம் விட்டிருந்த பார்த்து நாம் மிருஷத்ததை சிந்தியாத்மா சிம்ம க்ஷுத்ரமிதா. சிம்ம ஆத்த மேலே க்ஷுத்ரபதங்கள் என்ன மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் லட்சுமே பண்ணல அவன். விஸ்பூர்ஜ ருச்சிரம் சாபம் சர்வான் விவ்யாத சாயகை, அந்த விசித்திரமான வானத்தாலே பில்லாலே அவ 6 பேரையும் ஓடுறான். எப்படி கரணாதீன் ஷட்டான்னு ஷட் ரத்தான்னு கரணம் ஆரம்பிச்சு 6 ரத்தத்தையும் வீராம்ஸ்தாவத் யுகபத் புத்தக்கு சைமில்டேனியஸ்லி யுகபத் 6 பேருடைய சண்டை பிடிச்சு புத்தாளுக்கு 3 பானம் ஒரே பில்லு விடுறான். சதுர்பி சதுரோ வாகான்னு ஏகைக்கேனது சாரத்தின்னு, 4 பானத்துக்குள்ளே ஒத்தத்தாளையும் சாரதிகளையும்
வாகான்னு ரதத்தையும் ரத்தினஷ்ட மகேஸ்வாசான்னு ரதத்தில் உட்கார்ந்திருக்க தேரோட்டியையும் தஸ்ய தத்தே அபியபூஜையன்னு அவெல்லாம் ஒரே வத்தன் 6 பேருக்கும் 3 பானம் விட்டு ரதத்தையும் குதிரைகளையும் யானைகளையும் சாரதியையும் தள்ளினான். தந்துதே விருத்தம் சக்ரு சத்வார சதுரோ அயான்னு அவ என்ன பண்ணா, இவருடைய ரத்தத்தை பிடுங்கினார்கள். ஏகஸ்து சாரதிம் ஜக்னே சிச்சேத அந்நியராசனம். ஒருத்தன் வந்திருந்து சாரதியை கொண்டான். 6 பேர்ல அன்னி இன்னத்தான் வானத்தையே அடிச்சு போட்டான். தம்பத்வா விருத்தி கிருத்தியா அந்த ரத்தத்தையும் எடுத்துட்டு அவனை கட்டி போட்டு கிருச்சேன குறவோ யுத்தி மூட்டை மாதிரி எடுத்துக்க வந்துட்டான். குமாரம் ஸ்வசிய கன்யாஞ்சா சுவரம் ஜெயினோ அபிஷன்னு. சரி, அந்த பெண்ணையும் யார் லக்ஷ்மணா அந்த குமாரனையும் சுவரும் ஜெயினோ எல்லாம் ஜெயிச்சுட்டு ஊருக்கு அடிச்சுட்டு வந்துட்டார் ஹஸ்தினாபுரத்துக்கு. தச்சுத்தா நாரதோக்தேனா ராஜன் சந்தாச்ச மன்வயகா. இந்த விஷயம் நாரதருக்கு தெரிஞ்சது. அவர் வந்து இருக்கிறது சொல்றாங்க, இவங்க பையனை கூட்டிட்டு வந்துடா, அவங்க சுயம்பரத்தில் ஜெயிச்சு பண்ணை கூட்டிட்டு வந்திருந்தான், சண்டையாயி ஊரை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அது சொல்லி ரொம்ப கோவம் வந்தது. குருன் பிரத்யுத்தியம் சக்ரு உக்ரசேன பிரச்சோதிதாக. குரு இந்த விஷ்ணு வம்சத்துக்கு உக்ரசேனன் தான் ராஜா. யார் உக்ரசேனன்? கம்சனுடைய தகப்பனாரே ராஜா. அவன் என்ன சொன்னான், கோவிச்சுண்டோ சாந்திரித்வார்தான் ராமகா சன்னத்தான் விஷ்ணு பிங்கவான்னு பரலங்கோடா சைன்யம் எடுத்துக்கொண்டு அப்படின்றான். அப்போ பலராமன் சொல்றான், அவருக்கு சாந்தனம் பண்ணி விஷ்ணு பிங்குகளுக்கு சொல்றான், நான் போய் ஐஸ்வர்ய வரமே இருங்கோ நேற்ற குருணாம் விஷ்ணீனாம் கலிங்கலிமலாபகா. குரு வம்சத்துக்கா விஷ்ணு வம்சத்துக்கும் சண்டை ஆகக்கூடாது. கலிமலாபகா கலியினுடைய மலம் அழுக்க போக்கிருக்கும் இந்த காலத்துக்குள்ளே இந்த மாதிரி சண்டை எழுந்திருக்கூடாது. போய் அவனுக்கு அந்த பண்ணி கூட்டின்னு வந்துடுறேன் எப்படின்றான். ஜகாமு ஆஸ்திரவரம் ரதேன் ஆதித்ய வர்ச்சச. சூரியன் மாதிரி வர்ச்சஸோட ஒரு ரதம் எடுத்துருந்து ஹஸ்தினாபுரத்துக்கு நான் போயிட்டு வரேன். அண்ணன் போறான், கிருஷ்ணண்டன். யாரு? பதராம். பிராமணை குல விருத்தைஷ்சா உதச்சந்திரிய கிரகை. பிராமணனுடையும் குலவிருத்தர்களுடையும் சந்திரன் சுத்திரன் கிரகங்கள் சுத்துற மாதிரி கூட்டிண்டு போனான். இவன் சந்திரன் மாதிரி இருக்கான். ராமச்சந்திரன் பலராமச்சந்திரன் இவா கிரகங்கள் போல எல்லாரையும் கூட்டிண்டு பிராமணாலையும் குலவிருத்தராலையும் கூட்டிண்டு போனான். கத்வா கதா கொயம் ராமோ பாஹ்வோபவனமாஸ்திதகா. கஜாஹ்வயம் யானை மாதிரி போயிருக்கான். பாஹ்வோபவனமாஸ்திதகா அந்த பாகு வனத்தை மாதிரி இருந்தான். உத்தவம் பிரேஷயாமாசா திருதராஷ்டிரம் பகுத்சயா. ஒரு தூதனுகிறான் உத்தவனன் திருதராஷ்டிரன், போய் சொல்லு, இப்படி நாங்கள் வந்திருக்கோம், சண்டை வேண்டாம், பண்ணி அனுப்பிச்சிருங்கோ, ஆய் முடின்னு இருங்கோ, இல்லாந்தா இதுல கான்சிக்வன்சஸ். சோ அபிவந்தியா அம்பிகா புத்திரம் பீஷ்மம் துரோணஞ்ச பாஹ்லிகம். அவன் தான் பீஷ்மரை சேவிச்சான், துரோணரை சேவிச்சான், அங்க இருக்கிற பெரியவாளக்காரன் சேவிச்சா, சின்னவாளெல்லாம் பெரியவாளை சேவிச்சா. துரியோதனஞ்ச விரிவதே ராமமாகரமப்பிரவீத்து. துரியோதனையும் சேவிச்சே ராமர் வந்திருக்கார், பதராமர் வந்திருக்கார் சொல்றான். தே அதி பிரீதாக தமாக்கர்ணியா பிராப்தம் ராமம் சுகிருத்தம். இவனுக்கு யுத்தத்தை கல்பிச்சு கொடுத்தவன் பதராமன் துரியோதனனுக்கு டீச்சர். அந்த நாள் ராமர் வந்துடுறாரு அப்படின்னு ரொம்ப நமக்கு தோழன். தமர்ச்சித்வா அபீகு சர்வே மங்களபாணியாக. கையில மங்கள திரவியங்கள் எல்லாம் எடுத்துட்டு அர்ச்சனை பண்ணி அவருக்கு சோடுசோபச்சாரம் பண்ணி அழிச்சுட்டு வரதுக்கு போறான் அவன் கேம்புக்கு. தம் சங்கம் யதா நியாயம் காமர்கியஞ்சன் இவையது என்று நியாயமாக அவருக்கு அர்க்கபாத்தியங்களை சமர்ப்பிச்சு இந்த மாதிரி விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். நினைது என்று
தேஷாம் ஏதத் பிரபாவஜ்ஞாக பிரணயமசிரசாபலம். அவன் நமஸ்காரம் பண்ணி அந்த அவன் பிரபா இருந்தவர்கள் பலராமன் நமஸ்காரம் பண்ணி எழுந்தார்கள். பந்தூன் குஷவினஸ்துத்வா பிருஷ்ட்வா அரிஷிபமநாமயம் பிருஷ்ட்வா சிவமநாமயம். பந்துக்கள்லாம் ஆரோக்கியமா இருக்காளா அப்படின்னு யோக்கியம் விசாரிச்சார்கள். பரஸ்பரமதோராமோ பவாஷி அவிக்கலவம் வச்சகா. முதல்ல வந்திருந்து எல்லாம் கோஆபரேஷன் பண்ற மாதிரியே சொன்னான். சண்டைக்கு நிக்கல யாரு பதறான். உக்ரசேனஹா க்ஷிதீஷேஷோ யத்வா ஆக்ஞாபயிது பிரபு. நம்ம ராஜா உக்ரசேனன் இந்த மாதிரி சொல்லி அமைச்சிருக்கான், கேளுங்கோள். யாரு? உத்தவன் சொல்றான். உத்தவன் மீட்டிங் வந்திருக்கான். தத் விக்ரத்யா துத்வா குருத்தம் மா விலம்பித்தம். அவன் சொன்ன மாத்துக்களே சீக்கிரமாக அவன் சொன்ன மாதிரி பண்ணுங்கோ. அபத்னி தாத்த தன்மிருஷ்யே பந்து நாம் ஐக்கியகாம்யா. அந்த கிருஷ்ணனை பிள்ளைகள் கட்டி போட்டிருக்குங்களே, அது பந்துக்களுக்கு சரியான காரியம் இல்லை. அவன் என்ன திருடிட்டு வந்தில்ல, சுயம்பரத்தை அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். ஒருத்தன் மேல் 6 பேர் போய் இந்த மாதிரி பண்டுகளை, இதெல்லாம் சரியான விஷயமா? அபிமன்யுக்கு எந்த மாதிரி வந்துடும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா இங்க. வீரிய சௌரிய பலோன்னத்தம் ஆத்மசக்தி சமம் வச்சகா. அவனுடைய வீரியம் என்ன, சௌரியம் என்ன, பலம் என்ன, ஆத்மசக்தி என்ன, பேச்சென்ன. குரவோ பலதேவஸ்யா விஷம் ஜோதி பிரகோபிதாக. அவளுக்கு கோவம் வந்துடுது. இது கேட்டு குருக்களுக்கு கோவம் வந்துடுது. குருவும் துரியோதனாதிகளுக்கு அந்த பரதராமுடைய பேச்சை கேட்டு நிஷம் ஊத்து பிரகோபிதாக கோபத்தால் சொன்னார்களாம். அஹோ மகத் சித்திரமிடம் காலகத்தியாதிருத்தியா ஆரருக்ஷு உபானத்தை சிரோ முகுட சேவித்தம். நல்லா இருக்குதப்பா விஷயம். காலகதி எப்படி இருக்கு தெரியுமா? ஏதே யவுனேன சம்பத்தாக சகசையாசனாசனாக. இவா யுத்தம் பண்றதே தெரியாது. இவளுக்கு கட்டு போட்டிருக்க அவனை யுத்தம் பண்ணி. நீங்கள் நம்மோடு இருக்கிறதுக்கு சரியான வாழை இல்லை. விஷ்ணியஸ் துல்யதாம் நீதா விஷ்ணியஸ் அதுல்யதாம் நீதா அஸ்மத் தத்தன் உபாசனாகா. எங்களால் உங்களுக்கு அந்த ஆசனம் ராஜத்துவம் வந்திருக்கிறதே தவிர எங்களோடு நீங்கள் சமமா? நீங்கள் சாமரன் விதனே சங்கம் மாதவத்தரிஞ்ச பாண்டுரம். சாமரம் என்ன, விதனம் என்ன, சங்கம் என்ன, ஆரபத்திரேன ஆதவக கொடை என்ன, கிரீட்டம் ஆசனம் செய்யாம் புஞ்சன் அஸ்மதுபேட்சையா. நாங்கள் விட்டு நீங்கள் எடுத்துருக்களே தவிர உங்களுக்கு இந்த ராஜமரியாதை வந்து இல்லை. கிரீட்டம் ஆசனம் செய்யாம் புஞ்சத் அஸ்மதுபேட்சையா. இந்த கிரீட்டம் என்ன, ஆசனம் என்ன, செய்ய என்ன, இதெல்லாம் உங்களுக்கு ராஜா மரியாதை எங்கன்னு வந்து பள்ளியில் இருக்கிறவா நீங்கள். பலம் எதூனாம் அலம் எதூனாம் நரதேவலாஞ்சனை தாத்து பிரதீபை பணினாம் இவாமிருத்தம். ஏஸ்மாத் பிரசாதோபசிதா ஹி யாதவா ஆக்ஞாபயந்திய கதந்திரபாவதா. நீங்கள் எங்களிண்டே இந்த மாதிரி எல்லாத்தையும் படைத்து கொண்டு நமக்கே இப்போ வந்து சமானம் அப்படி என்ன? அஸ்மத் பிரசா எங்களுடைய பிரசாரத்தால் நீங்கள் வளர்ந்தவர்கள். இப்ப எங்களுக்கே ஆர்டர் பண்றீங்களே, இப்படி பண்ணு அப்படி பண்ணு. கிரீட்டம் ஆசனம் செய்யாம் பஞ்சன் அஸ்மதுபேட்சையா அலம் எதுனாம் நரதேவலாஞ்சனை. இந்த மாதிரி லாஞ்சனெல்லாம் இருக்கிறது பவுண்டருக்கு வாசரேவன் மாதிரி நீங்களும் ஆயிருக்கீங்கன்னு இவராக சொல்ற. தாத்து பிரதீபை பணினாம் இவாமிருத்தம். பாலுக்கு பாம்புக்கு பால் கொடுத்ததுன்னா அந்த பாம்பு பால் கொடுக்கறதே கிடைக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் யஸ்மாத் பிரசாதோபசிதாஹி யாதவா ஆக்ஞாபயந்திய கதத்ரபாபதா. எங்களுக்கு ஆர்டர் பண்றீங்களே, இது எந்த ஊர் கதை? கரமிந்திரோ வி குருவிஹி பீஷ்ம துரோணார்ஜுனாரிபிஹி
அதத்தம் அவருத்தா சிம்மக்கிரஸ்து விவரணகா. இந்திரனும் கூட இவாளுக்கு பயக்கிறான். யார்? குருவம்சத்தவர்களுக்கு பீஷ்ம துரோணார்ஜுனர்களை பார்த்து இந்திரனும் பயக்கனுடைய வம்சம் நம்முடையது. அதத்தம் அவருந்தீதா. அவன் கொடுக்காந்த இந்திரனுக்கே ராஜ்யம் இல்லை, அந்த மாதிரி நாங்கள் வச்சுட்டு இருக்கான். சிம்மக்கிரஸ்து விவரணகா. விவரணா. சிம்மக்கையிலே மிருகம் மாட்டின்ற மாதிரி அவ இருக்கிறா. நீங்கள் எந்த ஊரு கணக்கு? ஸ்ரீசுகவாச்சா சுகபிரம் சொல்லுகிறார். ஜன்ம பந்து ஸ்ரீயோன்னத்தம் அதாஸ்தே பரத ரிஷபா ஆஸ்திராவிய ராமம் துர்வாச்சியம் அசம்பவாக அசபியா புறமாபிஷன். இவா ஜன்மம் பந்து ஐஸ்வர்யம் மதமத்தாரா இருக்கிறதுனாலே பரத ரிஷபா ஒரு பிரதி அந்த ராஜா கேட்கிறானே, பரீட்சித் மகாராஜா, ஆஷ்டாவிய ராமம் துர்வாச்சியம் அசபியா பரமாமிஷன்னு. இந்த ராமனுடைய பேச்சை கேட்டு அசப்பர் போல பொருத்துக்கே வந்துட்டார். அந்த ஊருக்கு உள்ளே வந்தார். திருஷ்டுவா குருணாம் தௌஷீல்யம் சுத்வா அவாட்சானி சாட்சிதகா. குருகளுடைய அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை கேட்டு சுத்தா வாட்சானி சாச்சுதா, அவ பேச்சையும் அச்சுதனானவன் கேட்டு அவோச்சத் கோப சம்ருத்தோ துஷ்பிரேட்ச பிரசன்முகு. கோபத்தாலே அவனுக்கு கோபத்தால் மூஞ்சியே பார்க்காத மாதிரி பிரஹசன் சிரிச்சுண்டு சொன்னானாம். மறுபடியும் என்ன? நூறும் நானானதாக சாந்தி மேச்சிந்த சாதகா. இவாளுக்கு மதம் பிடிச்சிட்டு இருக்கு, எங்களை விட்டா இல்லை அப்படின்றா. அசாதுக்கள் துஷ்டர்கள், ஆனால் இவரை சாந்தி வேண்டியதில்லை. தேஷாம் பிரசமோ தண்டகா பசுனாம் லகுடோயத்தா. மாடை ஓட்டுனு கையில் குச்சி இருக்கணும், அந்த மாதிரி இவாளுக்கு தண்டம் தசவனம் பவேத்ன்ற மாதிரி அடியே சரி. இது பதராமன் சொல்றது. அஹோ யதூனாம் சும்ருப்தான்னே கிருஷ்ணஞ்ச குபிதம் சனைஹி. யதூன் சுசம்ருப்தான்னே கிருஷ்ணஞ்ச குபிதம் சனைஹி. எருக்கள் கிருஷ்ணனையும் சேர்த்து சனைஹி நிதானமாக குவித்தம் கோபப்பட்டவர்களை பார்த்து சாந்தித்வா அகமேதேஷாம் சமமிச்சன் நிகாகதகா. கிருஷ்ணன் கோவிச்சு வரையும் உட்காண்டனா அவன் நிறுத்துட்டு, நான் ஒத்தனை வந்திருக்கேன்ப்பா, உங்களோட ஒரு சந்தி பண்டத்துக்காக வந்திருக்கேன், சண்டை பிடிக்கிறதுக்காக வந்தில்லை. தைமே மந்த மதையா, நீங்கள் புத்தி குறைச்சியல் மந்த மத்திக்கள், கலகா விரதா கலாகா துஷ்டர்கள், சண்டைக்காக நிற்கிறீங்கோ. தம்மாம் அவஜ்ஞாயா முஹு துர்பாஷான் மாறினோ அப்ருவன்னு. என்ன புரியாமல், என்ன சக்தி தெரியாமல் மானினஹா அப்ருவன்னு என்ன சொல்ற? நான் உக்ரசேன கில விபு போஜ விருஷ்ணந்தகேஸ்வரக சக்கராதயோ லோகபாலா யஸ்யாதேசானுவர்த்தினக சுதர்மா அகம்யத்தே சுகர்மா கிரமியதேயேன பாரிஜாத்தோமராங்கிரிபகா. உக்ரசேனத பேச்சுக்காக வந்திருக்கும்பா நாங்கள் இங்கே. போஜ விருஷ்ணி அந்தகேஸ்வரகா, போஜராஜாவுக்கும், போஜராஜா உக்ரசேனன், விஷ்ணு வம்சத்துக்கும் அவனே. அந்தகேஸ்வரகா, இது 3 வம்சத்துக்கு அவனே ராஜா. சக்கராதயோ லோகபாலாக, சக்கரன் இந்திரன் இவாளல் லோகபாலகர்கள். யஸ்யாதேசானுவர்த்தினகா, இவன் சொன்ன மாதிரி அவன் கேட்கிறா. கண்ணன் பெருமாள்னு தெரியும், நானு சங்கர்ஷன் அவளுக்கு தெரியும், என்னிடம் எல்லாம் நமஸ்காரம் பண்றான், பாரதூளிக்காக காத்துருக்கா. சுதர்மா அகம் அக்கிரமியத்தே ஏனா பாரிஜாத்தோ பராத் அராட்ரித அகாங்கிரிபகா. அவன் என்ன பண்ண? பாரிஜாத மரத்தை கொடுக்கறதுல எப்படி என்ன? கிருஷ்ணன் பிடிங்கின்னு வந்தான். யாருண்டு? இந்திரன். கொழுப்பு ஜாஸ்தியவானுக்கு சுதர்மா அப்படின்னு அந்த ராஜ சபையில பேர். அதெல்லாம் ஆக்கிரமிச்சுருக்கின்றோ நீங்கள்.
ஆனிய புஜ்யத்தே சோ சோ நக்கிலாத்தியாசனாரகனகா. உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் சரியில்லே, நாங்களே எழுதுன்னு வந்திருக்கோம் இதெல்லாம். எஸ்ய பாதயுகம் சாட்சாத் ஸ்ரீ ரூபாஸ்தே அகிலேஸ்வரி. அந்த கண்ணீர் திருவடிய ஸ்ரீயானா ரஸ்தபாமா ருக்மிணி இவாளெல்லாம் பாருக்கு ஸ்ரீபாரதி தீர்த்தக்காக காத்துன்னு இருக்கா. சனாரு கதி கிளஸ்ரீஷோ நரதேவ வரிச்சதான்னு. ஸ்ரீசன்னவன் ஸ்ரீயப்பதியானவன் இந்த மாதிரி நரதேவாளால உங்களால இதெல்லாம் இந்த மாதிரி சொல்ல முடியாதவனே. யஸ்யாங்கி பங்கஜரஜோ அகில லோகபாலைஹி மௌல்யுத்தமே திருதமுபாசிர தீர்த்த தீர்த்தம் பிரம்மா பவோகமியஸ்ய கலா கலாயாः ஸ்ரீஷ்டோத்வகேம சிரமஸ்ய நிருபாசனங்க்வா. இவருடைய திருவடி தீர்த்தத்துக்காக அகில லோகபாலைஹி எல்லா ராஜர்களும் மௌல்யி உத்தமைஹி திருதமுபாசிர தீர்த்த தீர்த்தம் திருவடி நிலையிடம் தீர்த்தத்துக்காக காத்திருக்கா. யாரு யாரு? பிரம்மஹா சதுர்முக பிரம்மஹா பவஹா ஈஸ்வரன் அப்படி எஸ் கலா கலா கலைக்குள்ள கலை இருக்கிறவானா எம்பெருமானுடைய எங்கே கலை சக்தி எங்கே? ஈஷ்டோத்வகேம சிரமஸ்ய நிருபாசகம் நிருபாசனம். அவருடைய ஸ்தானம் எங்கே? இவா ஸ்தானம் எங்கே? இவள் ஐஸ்வர்யம் எங்கே? அவ ஐஸ்வர்யம் எங்கே? புஞ்சத்தே குருவில் தத்தம் பூகண்டம் விஷ்ணியக்கிலா சொல்றான். குருக்களால கொடுத்த குருவம்சத்தவரால கொடுத்த பூகண்டத்தை வச்சுண்டு நீங்கள் இருக்கிறீங்கோ. இவாளை பழி சொல்றான். இன்னும் மறுபடியும் முட்டையில கௌரவன் உபானக கிளவயம் செய்யுங்குரு குருவசிடகா. நீங்களே சிறப்பு மாதிரி, நாங்களும் தலை மாதிரி அப்படின்னு சொல்றான். அஹோ ஐஸ்வர்யமத்தானாம் மத்தானாம் யோமானினாம் சம்பத்தாகிரோரூக்ஷாக கசிதா. உங்களுக்கு ஐஸ்வர்யம் மறுத்தாலும் அந்த தனமதம் அசம்பத்தாகிரோரூக்ஷ அசம்பத்தமான பேச்சை சொல்லி கசஹேத அனுசாசிதா. இந்த மாதிரி உணர்ந்த வார்த்தை ரூக்ஷாக யாரும் கேட்காத பேச்செல்லாம் சொல்லி அனுசாசனம் பண்ண கேட்கிறவாளா இருப்பா. அத்தினிஷ் கௌரவீம் பிருத்வீம் கரிஷ்யாமி விமர்சித்தகா. கௌரவாளே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உங்க ஊரே இழுத்துடுறேன், கங்கையில் கௌத்துடுறேன். கரிஷ்யாமி கமர்ஷித்தகா கிரகீத்வா ஹலமுத்தஸ்தௌ ஜகன்ம ஜகத்ரயம். மூணு லோகத்தையும் சுடர் மாதிரி தன் ஹலாயுதத்தை எடுத்திருந்தான், கலப்பை. லாங்கிராக்ரேன் நகரம் உத்விதாத்யகஜாஹ்வயம். யானே எடுக்கிற மாதிரி ஹலாயுதத்து அந்த கலப்பை லாங்கலம் மூலை என்ன எடுத்தான் பாரம் தூரே. விசகரிஷ கங்காயாம் பிரஹரிஷன் அமரிஷித்தகா. ஒரு போட்டு இழுத்த உடனே ஹஸ்தினாபுரம் ஓடி வந்துருச்சு கங்கை கிட்டா. ஜலயான் விவா குஹூர்ணம் கங்காயாம் நகரம் பத்தத்து. நீ கங்கைக்குள்ள விழணும். அந்த மாதிரி எல்லாம் அல்லோல கல்லோலம் ஆயிடுது. ஆக்கிருஷ்யமான ஆலோக்கியா இழுக்கிறது பார்த்துட்டு கௌரவா ஜாத சம்பிரமாக அவள் சம்பிரமம் எல்லாம் போயிடுத்து. தமைய சரணஞ்சக்மு சுகுடும்பா ஜிஜி ஈஷகா. நாங்கள் பழிக்கிடும்பா முதல் அங்க நான் தண்ணியில் தழுப்பலாம் அப்படின்னு சகுடும்பாக எல்லா குடும்ப சமேதமாகி சலக்ஷ்மணம் புரஸ்கிருத்தியா அந்த லக்ஷ்மணாவையும் கூட்டிண்டு வந்து சாம்பம் பிராஞ்சலையப்புறம் சாம்பரையும் கூட்டிண்டு வந்து கை கூப்பி என்ன சொல்றா? ராமராமா அகிலாதாரா பிரபாவம் விதாமத்தே. அப்பா அவனுடைய பிரபாவத்தை மறந்துட்டு இருந்தோம். மூடானாம் ந குபுத்தீனான். நாங்கள் மூடர்கள், அல்ப புத்திகள், துஷ்ட புத்திகள். க்ஷத்வர்க அதிக்கிரமம், நம்முடைய அதிக்கிரமத்தை க்ஷமிக்க வேண்டும். ஸ்திதி உற்பத்தி பியானாம் துவம் ஏகோ ஹேது நிராஷ்டேயகா. சுவாமி, சிருஷ்டி ஜெயத்துக்கு நீரே கர்த்தா. ஆஷ்டயமில்லாதவர்களுக்கு ஆஷ்டயம் கொடுப்பவர்கள். லோகான் கிரீடனகான் ஈஷா கிரீடத்தஸ்தை எதந்தி.
லோகங்களெல்லாம் உங்களுக்கு விளையாட்டும் இன்பரும் விளையாட்டுடையானை பெற்றேரும் வந்ததனை என்கிற மாதிரி எல்லா லோகம் உங்களுக்கு விளையாட்டுக்காக திட்டிக்கப்படுது. நாட்டை படையின் நயன் முதலா தந்தார். பழையடான்னு சொல்றான் பெருமாள். பிரம்மாவை சிருஷ்டிச்சுட்டு அந்த மாதிரி நீர் தொமேவ மூர்தீரம் அனந்த லீலையா பூமண்டலம் விவர்ஷி சகசிரமூர்தன்னே. சுவாமி தேவருக்கு 1000 தலை, படங்களாயிரமுடையா சுவாமி. இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் நீரே சுமக்கிறீர் லீலை மாதிரி. அந்தேஜே ஸ்வாத்மை புத்தவிருக்ஷா சேஷே த்விதீய பிரதிஷ்யமானகா. கடைசியிலே நீரை ஒழுங்குடுறீர். அத்விதீயமான சேஷமானவர். மிச்சமெல்லாம் பழைய காலத்தில் விழுங்கி எட்டுக்காலத்துக்குள்ளே சிருஷ்டித்து கோபஸ்தே அகில சிக்ஷார்த்தம். இந்த கோபமான எங்கள் எல்லாம் ரிப்பேர் பண்றதுக்காக வந்திருந்து நத்வேஷான் மத்சராத்து தேசத்தாலையும் இல்லை மாச்சரியத்தாலையும் இல்லை. பிப்ரதோ பகவான் சத்வம் பகவன் சத்வம் ஸ்திதிபான தத்பரா. நீங்கள் அத்தனை கோயிச்சுக்க வேண்டாம். இந்த ஹஸ்தினாவிற்கு கங்கையை மூழ்கிச்சுட வேண்டாம். ஸ்திதி பாரந்தத்பராயிருக்கணும். நமஸ்தே சர்வபூதாத்மன்னே. எல்லாருக்கும் சுவாமியானவனே. சர்வசக்தி தராஜ்யா. எல்லா சக்தியும் சுமக்கிறவனே. விஸ்வகர்மன்னே. விஸ்வத்தை திருத்திகவனே. நமஸ்தே ஸ்துத்வாம் பயம் சரணங்கதாக. நமஸ்காரம் பா. அடைக்கலம் புகுந்தோம். புகழமில்லா அடியேன் நடிக்கு நபர்ந்து புகுந்தேனே அப்படின்றது சுகம் வாச்சா சுகம் பிரம்மம் சொல்லுகிறார். ஏவம் பிரபன்னை சம்பிக்னை வேபமானாய நைர்பலகா பிரசாரித சுப்பிரசன்னோ மாவைத்தே அபயம் திரவு. இந்த மாதிரி எல்லாரும் வந்து கை கால் நெருங்கின்று சேவிக்கிறதும் சரணாகதி பண்ணவுடனே பிரபந்தனானவர்களுக்கு சந்தோஷப்பட்டு மாபயிஷ்டா மாசுச்சகா அப்படின்னு அபயம் கையெட்டுறான். அபயம் திரவ் அபயத்தை கொடுக்குறான். துரியோதன பாரிபிரகம் அவன் என்ன பண்ணான்? சத்யா விட்டானே அப்படின்னு குஞ்சரான்னு ஷஷ்டி ஹாஜனான்னு. அறுபது வயசான யானைகளை பராயிரம் துவாதச சத்தான்னு ஐத்தானி துரங்கமான்னு. துவாதச சத்தம் 12,000 அயுத்தமான குதிரைகள். ரதானாம் சட்சகசிராணி. 6000 ரத்தங்கள். ரௌக்மானாம் சூரியபட்சாம். ருக்மி வம்சத்தவர்களுக்கு சூரிய இருக்கிறவர்களுக்கு தாசீனாம் நிஷ்கண்டீனாம் சகஸ்திரம் 1000 பேர் துஹித்திருக்கள் தாசிகள். துஹுதவத்சலகா சின்னவர்கள். பிரதிகிரகித சர்வம் பகவான் சாத்ததன் சபகாம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டான். யாரு? பகராமன். சசுதஹா அந்த இவனையும் கூட்டின்றான். சாம்பனை கட்டி வச்சிருந்தாலே சஸ்னுஷகா அந்த பண்ணி சலக்ஷ்மணா என்றவள் பேர். அவளையும் கூட்டிண்டு பிராகாத் சுஹൃத் அபிநந்திதகா எல்லாரும் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேவிச்சு தத பிரவிஷ்ட சுபரம் ஹலாயுதகா தன்னுடைய ஊருக்கு வந்தான். துவாரகைக்கு ஹலாயுதம் சமேத்திய பந்தூன் அனுரத்த சேதசகா. அங்கு நடந்த கதையெல்லாம் சொன்னான். சசம் சர்வம் எது புங்கவானாம் மத்தியே சபாயாம் குருஷு ஸ்வச்சேஷ்டித்தம். குரலுக்கு நமக்கு நடந்த பேச்சு காரியம் எல்லாவற்றையும் சொல்லி யத்யாபினச்சபரம் ஹீரது சூசியத் ராம விக்ரமம் சமுன்னத்தம் தட்சிணத்தோ வித்யாஜாம் மனதிருஷ்யத்தை. இன்னைக்கும் அந்த ஹஸ்தினாபுரமானது கங்கையில் விழுறபடியே இருக்கிறான். அவன் இழுத்து இருக்கிறது அப்படின்னு இழுத்திருக்கான். அவன் அத்தனை பயந்து எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு விடுறான். தரியோதனம் பண்ணியும் சாம்பனையும் கொடுத்து அனுப்புகிறார். தண்டம் திரகுணம் அப்படின்னு இழுத்துகிறார். அஸ்மத் சமாரம்பாம் ரிஷிகமத்தியமாம் லக்ஷ்மி எல்வரையும் தான் வந்தே குருதரம் பராம்.